Good morning, dear students. In today's class, again you are going to revise the basic accounting terms because these terms are very important for accounts and for working out the problems. So again I am giving you these basic accounting terms. So kindly listen to it and you learn these terms. It will be useful for working out the problems. Credit transaction. So what is cash transaction? Immediate cash receipt or cash payments. That is, நம்ம உடனே கேஷ் கொடுத்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை நம்ம ஏதாவது சேல் பண்ணிவிட்டு அதுக்கு கேஷை உடனே ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அது என்ன டிரான்சாக்ஷன்? கேஷ் டிரான்சாக்ஷன். அந்த ஒர்க்கு தான் டிரான்சாக்ஷன். கேஷ் வாங்கிட்டு பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். வாட் இஸ் கிரெடிட் டிரான்சாக்ஷன்? தேர்ட் ஒன், கேஷ் இஸ் நாட் ரிசீவ்ட் ஆர் பேய்ட் இம்மீடியட்லி பட் லேட்டர். அதாவது உடனே கேஷ் வாங்கலை நம்ம, ஆனால் லேட்டராக வாங்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு பெண்ணை சேல் பண்ணுறோம் அப்படின்னா நான் கேஷ் அந்த பெண்ணுக்காக ரிசீவ் பண்ணலை, ஆனால் லேட்டராக ரிசீவ் பண்ணிவிடுவேன். அப்போ அந்த டிரான்சாக்ஷன் வந்து என்னவாயிடும்? கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ கேஷை ரிசீவ் பண்ணால் கேஷ் டிரான்சாக்ஷன். கேஷ் இப்போ ரிசீவ் பண்ணலை, லேட்டராக ரிசீவ் பண்ண போகிறேன் அப்படின்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ அந்த சேல் அண்ட் பர்ச்சேஸ் நடக்கிற அந்த ப்ராசஸ் பேர் தான் டிரான்சாக்ஷன். கேஷ் கொடுத்தா கேஷ் டிரான்சாக்ஷன், கேஷே அங்கே டெலிவரி ஆகலை அப்படின்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்கௌண்ட். தட் இஸ் ஓப்பன்ட் இண்டிவிஜுவலி ஃபார் அ பர்சன், அசட், எக்ஸ்பென்ஸ் ஆர் இன்கம். அக்கௌண்ட்ன்றது ஒரு பர்சனுக்காக, இல்லைனா ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் நடந்தது. இப்போ பென் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம், ஸோ அந்த பெண்ணுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? பென் அக்கௌண்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணலாம். இல்லை ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்தோன்னா கேஷ் அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணலாம். இன்கம், அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட், வட்டியே வாங்கியிருந்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபார் டிரான்சாக்ஷன்ஸ் இண்டிவிஜுவலி வி ஹாவ் டு ஓப்பன் அன் அக்கௌண்ட் and that is known as account. The next basis, capital. This is very important one. What is capital? Till 10th standard you know that capital means it refers to the capital of a state or a country, yes, but here in accountancy capital means the amount which is invested by the owner to start the business. ஸோ த அமௌண்ட் மைண்டில் என்ன ஞாபகம் வரணும்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட். அது ஓனராக இருக்கலாம், இல்லை பார்ட்னர்ஸ், அந்த பர்சன் ஹூம் எவர் இட் மே பி. பட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் மட்டுமே கேபிட்டல் அமௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் drawings. Drawings also very important term. That is withdrawn from the business by the owner for the personal use of the owner. ஸோ ட்ராயிங்ஸ்னால், இப்போ நான் தான் ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ்னால் என்னோட பிஸ்னஸ்லேருந்து என்னோட பர்சனல் யூஸ்க்காக நான் எடுத்தேன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் தான் ட்ராயிங்ஸ். இப்போது என்னோடய பிஸ்னஸில் ஒரு 5 பெஞ்சஸ் இல்லை 5 டேபிள்ஸ் இருக்குது. அது என்னோடய ஹவுஸில் ஏதாவது ஃபங்க்ஷன், ஸோ எனக்கு அந்த டேபிள்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த 5 டேபிள்ஸை நான் எடுத்துகிட்டு போனேன் என்னோடய ஓன் யூஸ்க்காக அப்படின்னா அந்த ப்ராசஸ் தான் ட்ராயிங்ஸ். ஸோ இப்போ என்னோடய ஓன் யூஸ்க்காக நான் என்ன எடுத்திருக்கேன்? பிஸ்னஸ்லேருந்து டேபிள்ஸை எடுத்திருக்கேன். ஸோ அந்த வித்ட்ராயிங் ஆஃப் டேபிள்ஸ் ஃப்ரம் த பிஸ்னஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் தான் என்னென்னு சொல்கிறோம்? ட்ராயிங்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் திஸ் ட்ராயிங்ஸ். Next one is voucher. It is a written or printed document in support of a business transaction. ஸோ வவுச்சர்ன்றது ஒரு ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பிரிண்டர்லேயும் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆர்கனைசேஷன். ஆனால் அது எது ரிலேட்டடாக இருக்கணும்? ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, யாருக்காவது கேஷ் கொடுத்துருப்போம், இல்லைனா ரிசீவ் பண்ணியிருப்போம், இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இன்கம்மாக இருக்கலாம். அந்த பர்பஸ்க்காக ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், தட் இஸ் நோன் அஸ் voucher. Example I have given cash receipt and bank pay in slip. கேஷ் ரிசிப்ட் தெரியும், நம்ம யாருக்காவது கேஷ் பே பண்ணோம், இல்லை டொனேஷன் கொடுத்தா கூட நமக்கு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிசிப்ட் தட் இஸ் ஆல்சோ எ வவுச்சர். பேங்க் பே இன் ஸ்லிப் யூ ஆல் நோ. பேங்க்கு போனால் அங்கே செலான்ஸ் வச்சுருப்பாங்க கார்னரில். சில பேங்க்ஸில் எல்லோ கலர் இல்லை ப்ளூ கலரில் நம்ம அமௌண்ட்டு இல்லை செக்கு டெபாசிட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பே இன் ஸ்லிப்போ கூட ஒரு வவுச்சர் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்வாய்ஸ். Invoice is prepared by the seller of goods and to be sent to the buyer. It shows details of quantity and price. ஸோ இன்வாய்ஸ்ன்றது எப்போவுமே அக்கௌண்ட்ஸில்
நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கணும். நான் தான் பிஸ்னஸ் பண்ணுறேன், இது என்னோட பிஸ்னஸ் அப்படின்னு நீ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணால் தான் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம பிஸ்னஸ்லேருந்து நம்ம சேல் ஆஃப் குட்ஸை சேல் பண்ணுறோம். குட்ஸை சேல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்கு சேல் பண்ணுறோம், டூங்கிற பிளேஸில் என்ன பண்ணணும், எந்த கம்பெனியோ இல்லை பர்சனோ அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணணும். அப்புறம் என்னென்ன குட்ஸ் சேல் பண்ணுறோம், 1 2 3 சீரியல் நம்பர்ஸ் போட்டுட்டு, இப்போ பென்னுனா பென், பென்சில்னா பென்சில், எரேசர், ஷார்ப்னர், அந்த மாதிரி ஐட்டம்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் அதோட ப்ரைஸ், ஈச் ப்ரைஸ் எவ்வளோ, ஒரு பென் 5 rupees, அப்போ நீ 10 pens வாங்கினா 10 × 5 50. ஸோ அந்த மாதிரி ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட், என்ன சேல் பண்ணியிருக்கோம், ஃபுல் டீட்டெயில்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் இன்வாய்ஸ். ஸோ இது யார் ப்ரிப்பேர் பண்ணணும், செல்லர் ப்ரிப்பேர் பண்ணி பையர்கிட்ட குட்ஸ் அனுப்பும்போது கொடுத்து அனுப்பணும். ஸோ நம்ம டைரெக்டாக மீட் பண்ணலை பையரை, கொரியரில் தான் சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அலாங் வித் த குட்ஸ் அனுப்பும்போது அதில் ஒரு இன்வாய்ஸ் காப்பி வச்சு சென்ட் பண்ணணும். செப்பரேட்டாக நமக்கு பேமெண்ட் வரணும், அதுக்காகவும் பையர்கிட்ட ஒரு காப்பியை நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் இன்வாய்ஸ். Yes. The next basis is goods. This one you all know. Goods means it includes a things or a commodities. Anything we can say it as goods. That is, if I am a furniture dealer, I am dealing in furniture, then for me furniture is a goods. If I am a book dealer and I am dealing in book, then books are said to be goods for me. The next one is purchase. This also you all know. Buying of goods with the intention of resale. Yes. பர்ச்சேஸ் மீன்ஸ் நம்ம எதாவது வாங்குகிறோம், குட்ஸை வாங்குகிறோம், ஆனால் அது என்ன இன்டென்ஷனில் வாங்கி அது மூலமாக நம்ம எதாவது ப்ரொடியூஸ் பண்ணி திரும்ப சேல் பண்ணணுன்ற இன்டென்ஷனில் வாங்கினா அது பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் அவுட்வேர்ட். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்னோட அனதர் நேம் தான் என்னது, ரிட்டர்ன் அவுட்வேர்ட். சி வென் குட்ஸ் ஆர் ரிட்டர்ன் டு த சப்ளையர். தட் இஸ், இப்போ நம்ம குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை நம்ம இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த குட்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுதான் என்ன ரிட்டர்ன், பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததை ரிட்டர்ன் பண்ணுறதுனால பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஏன் இன்னொரு நேம் ரிட்டர்ன் அவுட்வேர்டு, நம்ம வாங்கிட்டு வந்தோம், இப்போ நம்மக்கிட்ட இருந்து அது வெளியில் போயிடுது, அவுட்டில் போகுது, அதனால் அதோட இன்னொரு நேம் ரிட்டர்ன் அவுட்வேர்ட். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்னு சொல்லலாம், இல்லைனா ரிட்டர்ன் அவுட்வேர்ட். நம்மளோட சம்ஸில் எப்படி வேணாலும் மென்ஷன் பண்ணியிருப்பான், ரெண்டுக்கும் சேம் மீனிங். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சேல்ஸ். பர்ச்சேஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்ன வரணும், சேல்ஸ். வென் குட்ஸ் மென்ட் ஃபார் ரீசேல் ஆர் சோல்டு. பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த குட்ஸு அந்த ரா மெட்டீரியலை வச்சு ஏதாவது மேக் பண்ணி நம்ம சேல் பண்ணணுங்கிற இன்டென்ஷனில் வாங்குறது பர்ச்சேஸ். ஸோ இப்போ அந்த ரா மெட்டீரியல் வச்சு குட்ஸ் மேக் அவுட் பண்ணிவிட்டு அதை சேல் பண்ணிட போகிறோம். தட் இஸ் நோன் அஸ் சேல். நவ் சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் இன்வர்ட், அப்படியே பர்ச்சேஸ்க்கு ஆப்போசிட். இப்போ நம்ம குட்ஸை சேல் பண்ணியிருக்கோம், நம்ம சேல் பண்ண குட்ஸு திரும்ப ரிட்டனாக நமக்கு வரும். அந்த நம்மளோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்ன ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன். அதாவது நம்ம சேல் பண்ண குட்ஸு நமக்கே திரும்ப ரிட்டர்ன் வரும், அதுதான் என்னது, சேல்ஸ் ரிட்டர்ன். அப்போ இதோட அதர் நேம் என்னவாக இருக்கணும், ரிட்டர்ன் இன்வர்டு. அதாவது நம்மக்கிட்டேருந்து வெளியே குட்ஸ் போனது வேண்டான்னு சொல்லி நமக்கே திரும்ப வந்துடுச்சு, இன் ஆயிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் இன்வர்டு. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ன்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம வேண்டான்னு சொல்லி வெளியில் கொடுத்துட்றோம், அதனால் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் அவுட்வேர்ட். சேல்ஸ் ரிட்டர்ன்ன்றது நம்ம சேல் பண்ணிவிட்டு நம்மளுடைய கஸ்டமர் வேண்டான்னு திரும்ப நம்மக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறார், அதனால் அது சேல்ஸ் ரிட்டர்ன் இல்லைனா ரிட்டர்ன் இன்வர்டு. எப்போவுமே நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னா உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாக். What is stock? Unsold goods on a particular date, that is known as stock. Unsold goodsன்றது என்னது, இந்த இயர் எண்டிங்கில் நான் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டேட்டில் என்னென்ன குட்ஸ் எங்கிட்ட சேல் ஆகாமல் ஸ்டாக்கில் இருக்கோ அந்த குட்ஸ் பேர் தான் ஸ்டாக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்கம். தட் இஸ் அமௌண்ட் ரிசீவபிள் ஃப்ரம் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் ரியலைஸ்ட் ஃப்ரம் ஏர்னிங்ஸ் சச் அஸ் இன்ட்ரெஸ்ட். இன்கம்ன்றது நம்ம ரிசீவ் பண்ணுற அமௌண்ட், நமக்கு வர வருமானம். ஏதாவது சேல் பண்ணி எனக்கு அந்த இன்கம் வந்திருக்கலாம், இல்லைனா என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வட்டியாக கூட வந்திருக்கலாம், வட்டி வந்திருந்தா கூட அதுவும் இன்கம் தான். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பென்ஸ். அது தெரியும், நம்ம என்னென்ன அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே எக்ஸ்பென்ஸ். குட்ஸை சேல் பண்ணுறதுக்காக என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணோமோ அது எல்லாமே எக்ஸ்பென்ஸ் தான். அதாவது குட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, அட்வர்டைஸ்மெண்ட், அந்த எல்லா அமௌண்ட்டுமே எக்ஸ்பென்சஸில் தான் வரும்.
Next one, solvency. Solvency means capability of a person or an enterprise to pay the debts. Debtsனா கடன். ஸோ கடன் பே பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா, அதுதான் solvency. Next one is insolvency. That is incapability of a person to pay the debts. Incapabilityனா என்ன, என்னால் பே பண்ண முடியல, I am unable to pay the debts. That is known as insolvency. Next is asset. Asset means சொத்து. Any physical thing that has a monetary value. Money related value இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்ன, asset. Next one, liability. That is financial obligation of the business. Financial obligation அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகாது. ரொம்ப ஷார்ட்டாக எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா liable to pay. I am liable to pay. That is known as liability. Liabilityனாலே மைண்டில் என்ன வரணும், I am liable to pay. Next one, debtor and next is creditor. Both are interrelated. Debtor means who receives the benefit. Creditor means who gives the benefit. See, if debtor means என்கிட்ட கடன் வாங்கின பர்சன் தான் யார், டெட்டார். அவர் என்னை விட்டு போயிடாதபடி, எங்கேயும் ஓடி போயிடாமல் இருக்கிறதுக்கு இல்லை மறைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு அவரை நான் சொத்து மாதிரி பார்த்துக்கணும். அதனால் அவர் டெட்டார். அவர் எது கீழே வருவார்னா அசட் கீழே வருவார். அப்போ அமௌண்ட் கொடுக்குற பர்சன் இவர் யார் ஆகிடுவார், கிரெடிட்டார். The next one is depreciation. That is reduction in the value of fixed assets. Fixed assets ன்றது என்னது, பில்டிங், மிஷினரி, ஃபர்னிச்சர், இதெல்லாமே அசட்ஸ். ஸோ அந்த அசட்ஸோட வேல்யூவில் ஏதாவது தேய்மானம் நடந்திருந்தது அப்படின்னா அதுதான் டிப்ரிசியேஷன். இப்போது ஒரு மிஷின் இருக்குது அப்படின்னா அந்த மிஷினை நம்ம ஒரு 5 years 10 years யூஸ் பண்ணுறோம். வாங்கும்போது அந்த மிஷின் எந்த அளவுக்கு நமக்கு அவுட்புட் கொடுத்ததோ அதே அவுட்புட் ஒரு 5 years இல்லை 10 yearsக்கு அப்புறம் நமக்கு கிடைக்காது. ஏன்னா மிஷின் என்ன இருக்கும், அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே தேஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த மிஷினை சேல் பண்ணும்போது அந்த தேஞ்சு போன பார்ட்ஸ் அதுதான் டிப்ரிசியேஷன். அந்த டிப்ரிசியேஷனுக்காக ஒரு வேல்யூவை லெஸ் பண்ணிட்டு தான் அந்த மிஷினரியை நான் சேல் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் டிப்ரிசியேஷன் வேல்யூ. ஸோ அந்த டிப்ரிசியேஷன் வேல்யூ அந்த மிஷினோட வேல்யூ. Children, learn this formula also. For accounting equation, the formula is assets equal to capital plus liabilities. This formula will be helpful for working out the problem. That is, for accounting equation, this formula is helpful. So learn this formula and the basic accounting terms. Thank you, children.